எடுத்த மதுரகாளியம்மன் அந்த ஊரின் காவல் தெய்வமாக இருந்த செல்லியம்மனிடம் தான் தங்குவதற்கு ஒரு இடம் தருமாறு கேட்டார். அதற்கு சம்மதித்த செல்லியம்மனும் தன்னை மந்திரவாதியிடமிருந்து காப்பாற்ற மதுரகாளியம்மனால் மட்டுமே முடியும் என்பதன் காரணமாக தன்னை பயன்படுத்தி மந்திரவாதி செய்யும் அநீதிகளை சொல்லி காளியிடம் தீர்வு கேட்டார் செல்லியம்மன். அதற்கு காளி செல்லியம்மனுக்கு உதவுவதாக வாக்களித்துவிட்டு அருகில் உள்ள பெரியசாமி மலைக்கு சென்று அங்கேயே தெய்வமாக வீற்றிருக்க முடிவெடுத்தார். மேலும் செல்லியம்மனிடம் காளியம்மன், இனி உனக்கு பூஜை நடக்கும் முன்பாக முதலில் மலையில் தங்கியிருக்கும் எனக்கு பூஜை நடக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மலையில் சென்று கோவில் கொண்டார் ஸ்ரீ மதுரகாளியம்மன். பிறகு ஒரு திங்கட்கிழமை அன்று மந்திரவாதியை தன்னுடைய சூலாயுதத்தால் அழித்து கொன்றார். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே இந்த கோவிலானது திறக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சற்று தூரத்தில் குருசாமி கோவில்